Hi friends, welcome our channel. This video is sponsored by Eduquest. Eduquest வெப்சைட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கிளிப்ஸ். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சாதம் வடிக்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி அடுப்பில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகட்டும். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது கொஞ்சம் கூட ஊறட்டும். இப்போ ரசத்துக்கு தேவையான ஜீரகமும் மிளகும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தோல் நீக்காமலே எடுத்து வச்சுருக்கணும். அதை அப்படியே மிக்சியில் பல்ஸ் மோடு இருக்கு இல்லையா, அதில் போட்டு அப்படியே ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒலை கொதிச்சிருச்சு. ஒரு டம்ளர் அரிசி கிளஞ்சி அரிசி போட்டுட்டேன். சாதமும் ரெடி ஆகட்டும். அப்படியே கரண்டியால் கிண்டி வச்சுட்டு வடுதுட்டு இருக்கிறதுங்களா, அதில் ஓப்பனில் சைடில் லேசாக ஓப்பனில் வச்சு மூடி வச்சுக்கலாம். இப்போ ரசம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் அதோட மஞ்சள் தூள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி ஹீட் ஆகிடுச்சு. தாளிப்புக்கு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை அதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்தோடனே மிளகு ஜீரகம் பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட கலவையை போட்டுக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொதித்து வரவும் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு சும்மா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதி வந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனை கமகமானு வந்துட்டுருக்கு. இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா கொத்தமல்லி தழை அந்த ஹீட்டில் சீக்கிரமாக வெந்துடும். அந்த வாசனை தான் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. அந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் நான் அடுப்பேன். மூடி அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போல் வேக வேண்டியது இருக்குது. மூடி வச்சுக்கலாம். ரொம்ப அரிசி மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் எப்பயும் சாதம் வடித்து சாப்பிட்றதாங்க நல்லது. குக்கர் சாதத்தை விட வெரைட்டி ரைஸ் வேணால் குக்கரில் செஞ்சுக்கோங்க. சாதத்தை வடித்து சாப்பிட்றது தான் நல்லது. வடித்து ரெடி ஆகிடுச்சு சாதம். அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பருப்பு துவையல் ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் கடாயை வச்சு கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி ஹீட்டானோடனே நல்லா ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா பருப்பு துவையலுக்கு பைத்தம்பருப்பு தான் நல்லாயிருக்கும். நான் கடலைப்பருப்போ இல்லை துவரம்பருப்போ ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு இது தான் பிடிக்கும். அதனால் இந்த டேஸ்ட்டாக நான் செய்கிறேன். அது கூட 4 பட்டை மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆயில் கூட போயிடுச்சு. ஆனால் வறுபடுறதுக்கு இந்த ஆயில் தேவை தான். ஆனால் நம்ம அரைக்கும் போது இந்த ஆயிலை சேர்க்கக்கூடாது. ஆயில் இல்லாமல் பருப்பையும் மிளகாவும் அப்படியே வடிகட்டி ஆயிலேருந்து வடிகட்டி எடுத்து தான் நான் செய்வேன் எப்பயுமே. ஏன்னா இந்த ஆயிலும் சேர்த்து பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆயில் நாக்கில் வழுவழுன்னு படுற மாதிரி இருக்கும். ரெடி அடித்து ஆறட்டும். இப்போ இது கூட ஒரு 5 பல் பூண்டு ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. பூண்டு வாசனை தான் பருப்பு துவையலுக்கே ரொம்ப எடுப்பாக டேஸ்ட் எடுத்து கொடுக்கக்கூடாது. இப்போ மிக்ஸி ஜார் மாற்றிக்கிட்டேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவையான உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள்,
பருப்பு துவையல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இவ்வளோதான் இன்றைக்கி என்னோடய சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாதம், மாங்காய் ஊறுகாய், பருப்பு துவையல், ரசம், ஆம்லெட், சாதம். இவ்வளோதாங்க எங்களுடைய இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிட்டேன் சாப்பாடை. நல்ல டேஸ்டான ஃபுட்டு நான் சொன்ன மெத்தடில் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.